தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய்க்கு நாள் குறித்த எடப்பாடி அதிர்ச்சியிலே அரசியல் களம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த வேலைப்பாடுகளில் மிக தீவிரமாக இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு புறத்திலே அதிமுகவிலே பிளவு என்பது இருந்து தற்சமயம் அந்த பிளவு 90% சரி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னே கூட சொல்லும். அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி பார்ப்பதற்குரிய வேலைகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர் கடன்களை தள்ளுபடி செய்வது சம்பந்தமாக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிடவும், தமிழ்நாட்டில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை போர்க்கால அடிப்படையில் சரி செய்திடவும் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டம் அதிமுக சார்பிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார். தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே, நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்றும் வாக்குறுதி அளித்து விவசாயிகளை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தனர். கூட்டுறவு வங்கிகளில் குறு விவசாயிகளுக்கு 50,000க்குள் கடன் பெற்றிருந்தால் மட்டுமே முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், சிறு விவசாயிகள் பெற்ற கடனுக்கு 50% வரை தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியுள்ள விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவித்த விவசாயிகளை ஏமாற்றியுள்ளது தமிழக வெற்றி கழகம். மேலும் மக்கள் ஒவ்வொரு நாளும் வேதனை அடையும் வகையில் தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டை சரி செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் முகம் சுளிக்கும் வகையில் அர்த்தமற்ற காரணங்களை தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு கூறி வருகிறது. இது மிகுந்த மனவேதனைக்குரியதாக இருக்கிறது. ஆட்சிக்கு வந்த குறுகிய நாட்களிலே விவசாயிகள் உள்ளிட்ட பொதுமக்களை தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு பல்வேறு வகையில் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஏமாற்றி வருவது கண்டனத்துக்குரியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வது சம்பந்தமாக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றிடவும், தமிழ்நாட்டிலே நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை போர்க்கால அடிப்படையிலே சரி செய்திடவும் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசை வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக 19/6/2026 அதாவது வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் விழுப்புரம் நகராட்சி நிலையில் புதிய பேருந்து நிலையம் அருகில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் ஈரா பசுபதி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதாவது அதிமுகவை பொறுத்தவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் என்ன? பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். ஆனால் தற்சமயம் பயிர்க்கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்பட்டதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. பகுதி 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் வாங்கிய நம்மளுக்கு வெறும் 5,000 ரூபாய் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதை எதிர்த்து தான் தற்போது 19ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி நாட்களாக குறித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.